நன்றி சார் வந்திருக்காரு இன்னைக்கு. அவர் தான் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் ஃபார் கிரிஃபின் காலேஜ் லண்டன் இன்டர்நேஷனல் அவார்ட் செரமனி இன் இந்தியா. சார் ஒரு 2 வார்த்தை. நிச்சயமா கிரிஃபின் காலேஜ் லண்டன் இவ்வளோ மிகப்பெரிய அமைப்புன்னு எனக்கு முதல்ல தெரியல. உண்மையிலேயே இங்கே வந்த பிறகு தான் இவங்க பண்ண ஏற்பாடுகள். நீங்கள் நெட்வொர்க் பண்ணீங்களா? இல்லை பாண்டிங்க. அதாவது நீங்கள் அங்கேருந்து தான் வந்தீங்க. அதாவது இதில் கலந்துன்னு அத்தனை பேரும் லண்டன்லேருந்து வந்தாங்க. இத்தனை பேர் அழைச்சிட்டு வருதுன்றது எவ்வளோ பெரிய செலவு, ஏற்பாடுகள் எப்படி. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்குது இன்றைக்கி. அவார்டு இன்னும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் சீக்கிரம் போனதுக்காக பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து சென்னையில் அவார்டுக்கு தகுதியானவங்க இவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியல. இன்றைக்கி தான் தெரிஞ்சுனேன். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக இசைத்துறையில் நான் ஈடுபாட்டோடு இருக்கேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். நாங்கள்லாம் கமிட்டி மீட்டிங் போட்டு யாருக்கு வந்து அவார்டு கொடுக்குறதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட கணக்கற்ற அவார்டிஸ் நான் பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு அங்கே பேம்ப்ளெட்டை பார்த்தேன். அதெல்லாம் ஒரு காலேஜில் பிஏ பிகாம் இது மாதிரி டிகிரி கோர்ஸ் படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மாதிரி இருந்தது. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லா சங்கீத உலகத்தை சேர்ந்த சார்பில் என் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறேன். மிகப்பெரிய சர்வீஸ். நான் வந்து இது வரைக்கும் யுஎஸ்ஏல தான் அது மாதிரி நடக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே கிளீன்லண்ட் சொந்தம்னு சொல்வார், உங்களுக்கு ஜூனியர் சப்சீனியர் வேணால் மொத்தம் நானே அமைச்சிக்கிறேன்னு. இப்போ பார்த்தா இவங்க ஒரு காலேஜ்லேருந்து அவ்வளோ பேர் அனுப்ப முடியும்னு நான் நினைக்கிறேன். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அங்கே கற்றுன்ற குழந்தைங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள். இந்த கலையை வந்து மேற்கத்திய நாடுகள் அவங்க நடத்திட்டு இருக்காங்க மறையாமன்னா அவங்களுக்கு இன்னொரு தரம் எல்லா சார்பிலும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.